إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாம் சூரத்துல் ஆதியாத் வல் ஆதியாத்தி தபஹா என்று ஆரம்பிக்கக்கூடிய சூராவின் விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். இந்த சூராவின் பெயர் அல் ஆதியாத், சூரத்துல் ஆதியாத். சிலர் வல் ஆதியாத் என்றும் தப்சீர்களிலே சொல்லியிருக்கின்றார்கள். சூரத்து வல் ஆதியாத். இந்த சூரா எங்கே இறக்கி அருளப்பட்டது? மக்காவிலா மதீனாவிலா? அதாவது மக்கியா மதனியா? அதன் அர்த்தம் நபி அவர்களுடைய ஹிஜ்ரத்துக்கு முன்னாலா ஹிஜ்ரத்துக்கு பிறகா? எங்களுக்கு தெரியும், மக்காவில் இறக்கப்பட்டாலும் ஹிஜ்ரத்துக்கு பிறகு இறக்கி அருளப்பட்டால் அது மதனி என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இந்த சூரா மக்கியான சூரா என்பதுதான் மிக பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து வேறுபாடே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு பெரும்பாலான அறிஞர்கள் அவ்வாறு சொல்லியிருக்கிறார்கள். மதனியா என்றும் சிலர் சொல்லியிருக்கிறார்கள். இது மக்கியான சூறாவாக இருப்பதற்குத்தான் அதிகமான வாய்ப்பு உள்ளது. மக்கியா சூறாக்களுடைய அமைப்பை பெற்றிருக்கிறது. இந்த சூறாவின் நோக்கம் என்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். மனிதன் இவ்வாறான இயல்பிலே படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை தெளிவுபடுத்துவதோடு சாலிஹான அமல்கள் செய்வதற்கு தூண்டப்பட்டிருக்கிறது. அதே போன்று நன்றி மறந்து பேராசையோடு இந்த உலகத்தில் வாழாமல் மறுமையை நினைத்து வாழ வேண்டும் என்று ஆர்வமூட்டப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இந்த சூறாவிலே பேசப்படுகின்ற விடயங்கள், மௌதுஆத் சூரா. ஒன்று, குதிரைகள் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்திருக்கின்றான். அது அந்த குதிரைகளுக்கான ஒரு சிறப்பை எடுத்து காட்டுகின்றது. அல்லாஹ்வின் பாதையிலே போராடுவது அங்கே மறைமுகமாக சூசகமாக சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, மனிதனிடம் இருக்கும் நன்றி மறந்த நன்றி கெட்ட குணத்தையும் பொருளாதாரத்தின் மீது செல்வத்தின் மீது அவன் வைத்திருக்கும் மிகப்பெரிய ஆர்வத்தை, அதன் இயல்பு தன்மை தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, மௌத்துக்கு பிறகு, மரணத்திற்கு பிறகு கேள்வி கணக்கென்று ஒன்று இருக்கிறது. எனவே நல்லமல்கள் செய்து நீங்கள் அதிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஆர்வமூட்டப்பட்டிருக்கிறது. மௌத்துக்கு பிறகு கேள்வி கணக்கு இருக்கிறது என்கின்ற ஒரு அச்சமூட்டலும், அதனால் நற்செயல்களிலே ஈடுபடுவதற்கு ஆர்வமூட்டப்பட்டிருக்கிறது. இப்போது நாங்கள் இந்த சூறாவுக்குள் நுழைவோம். இது குர்ஆனுடைய வரிசையிலே 100வது சூறாவாக இருக்கிறது. அல் ஆதியாத் என்பதன் அர்த்தம் விரைவாக ஓடக்கூடியது என்பது அர்த்தம், நேரடி அர்த்தம். இங்கே நாடப்படுவது குதிரைகள், விரைவாக ஓடக்கூடிய குதிரைகள். வல் ஆதியாத், வல் ஆதியாத், விரைவாக ஓடக்கூடிய குதிரைகள் மீது சத்தியமாக. வாவ் என்பது அரபியிலே சத்தியமாக என்ற அர்த்தத்திலே பயன்படுத்தப்படும். அல்லாஹு தஆலா நாடிய படைப்புகள் மீது அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்கு, முக்கியமான ஒரு விடயத்தை சொல்வதற்கு சத்தியம் செய்வார். அந்த வகையிலே வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, வஷம்ஸ், சூரியன் மீது சத்தியமாக, வத்துஹா,
துஹா நேரத்தின் மீது சத்தியமா என்றெல்லாம் அல்லாஹு தாலா சத்தியம் செய்த அடிப்படையில் இங்கேயும் வல் ஆதியாத் ஆதியாத்தில் அல்லாஹு தாலா சத்தியம் செய்திருக்கின்றான். அல்லாஹுடைய படைப்பாகிய நாங்கள் அல்லாஹு தாலாவின் மீது மாத்திரம்தான் சத்தியம் செய்ய வேண்டும். வேறு யார் மீதும் நாம் சத்தியம் செய்வது கூடாது. அது எங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள். வல் ஆதியாதி ضبحا வல் ஆதியாதி ضبحا மிக வேகமாக ஓடக்கூடிய குதிரைகள் மீது சத்தியமாக. ضبحا என்றால் என்ன என்றால், குதிரைகள் மிக வேகமாக ஓடுகின்ற பொழுது அது மூச்சிறைக்கும் சப்தம், மூச்சு விடும் சப்தம், அல்லது நாங்கள் மூச்சு வாங்குகிறது என்று சொல்வோம். குதிரைகள் வேகமாக ஓடும் பொழுது அதுக்கு ஒரு சப்தம் இருக்கும். அது மூச்சு விடும் பொழுது அவ்வாறு வேகமாக மூச்சு விட்டு கொண்டு வேகமாக ஓடக்கூடிய குதிரைகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கின்றான். ضبحا என்பது அடிப்படையில் சப்தத்தை குறிக்கும், அதாவது அந்த குதிரைகளுடைய சப்தம். ஃபல்மூரியாத்தி கத்ஹா, அல்லாஹ் தஆலா தொடர்ந்து என்ன சொல்கிறான், சப்தமாக மூச்சு விட்டு ஓடுகின்ற குதிரை மீது சத்தியமாக என்று சொல்லிவிட்டு ஃபல்மூரியாத்தி கத்ஹா, அங்கேயும் குதிரைகளைத்தான் சொல்கின்றான். ஃபல்மூரியாத், அதாவது அது வேகமாக ஓடுகின்ற பொழுது என்ன நடக்கும், அதனுடைய காலில் இருக்கக்கூடிய குளம்பு, லாடங், அது நிலத்திலே காலை வைக்கின்ற பொழுது அது காலில் இருக்கக்கூடிய குளம்பு அல்லது லாடம் நிலத்திலே பட்டு அல்லது கல்லிலே பட்டு அங்கே தீப்பொறி வெளிப்படும். மூரியாத் என்பது நெருப்பை வெளியிடக்கூடியது, நெருப்பை பற்ற வைக்கக்கூடியது. ஃபல்மூரியாத்தி கத்ஹா, நெருப்பை பற்ற வைக்கக்கூடிய குதிரைகள் மீது சத்தியமாக. முதலிலே வல் ஆதியாத் வேகமாக ஓடக்கூடிய குதிரைகள் மீது. எப்படியான நிலையிலோடு, ضبحا மூச்சிறைக்கும் சப்தத்தோடு ஓடக்கூடிய குதிரைகள் மீது. ஃபல்மூரியாத்தி கத்ஹா, கத்ஹா என்பது அடிப்பது, நிலத்திலே அடிப்பது, நிலத்திலே அடித்து கொண்டு தீப்பொறிகளை வெளியிட்டு தீப்பொறிகளை ஏற்படுத்தி கொண்டு செல்லக்கூடிய குதிரைகள் மீது சத்தியமாக. இரண்டும் குதிரைகளைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபல்முகீராத்தி சுபஹா, ஃபல்முகீராத், முகீராத் என்பது இதுவும் குதிரைகளை பற்றித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது திடீர் தாக்குதல் நடத்தக்கூடியது, எதிரிகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடியது. குதிரைகளிலே தான் அன்றைய காலத்திலே யுத்தம் செய்தார்கள். எதிரிகளுக்கு மத்தியிலே அந்த குதிரையிலே போய் வாள்களால் யுத்தம் செய்வார்கள். எனவே திடீர் தாக்குதல் செய்வதற்கு அந்த குதிரைகள் அவர்களுக்கு உதவியாக இருக்கும், எதிரிகளை தாக்குவதற்கு. ஃபல்முகீராத், குதிரைகள் தாக்குதல் நடத்தக்கூடிய குதிரைகள் மீது சத்தியமாக. எப்போது, சுப்ஹன், அதிகாலையிலேயே திடீரென்று எதிரிகள் எதிர்பார்க்காத விதத்திலே குதிரைகளிலே சென்று யுத்தம் செய்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சுபஹ் நேரத்துக்கு அதான் கேட்கிறதா என்று எதிர்பார்த்திருப்பார்கள். அங்கே முஸ்லிம்கள் வாழ்கின்றார்களா, ஒரு இடத்துக்கு யுத்தம் செய்ய சென்றால் அங்கே கேட்கவில்லை என்றால் தான் அங்கே யுத்தத்தை சுபஹானதற்கு பிறகுதான் ஆரம்பிப்பார்கள். என்றால் அறியாமல் அங்கே உள்ள முஸ்லிம்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக. ஃபல்முகீராத்தி சுபஹா, சுபஹ் நேரத்திலே அதிகாலையிலே தாக்குதல் நடத்தக்கூடிய குதிரைகள் மீது சத்தியமாக. அரபியிலே அகார் அல் ஃபரஸ், குதிரை
தாக்குதல் நடத்தியது என்று சொல்வார்கள். அதாவது அது வேகமாக ஓடி சென்று தாக்குதல் நடத்துகின்ற பொழுது அவ்வாறு சொல்வார்கள். குதிரைகள் என்ன செய்கின்றன? வேகமாக ஓடுகின்றன. அதன் விளைவாக என்ன நடக்கும்? அதனுடைய கால்களில் லாடங்கள், குழம்புகள் நிலத்தில் பட்டு தீப்பொறிகள் வெளிப்படும். அடுத்ததாக என்ன நடக்கும்? எதிரிகளை போய் அந்த குதிரைகள் தாக்கும். தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? فأثرن به نقعا فوثرن به نقعا நகா என்பது புழுதி. புழுதிகளை அவை கிளப்பி விடுகின்றன. அந்த குதிரைகள் இவ்வாறு தாக்குதல் நடத்தி புழுதிகளை அந்த இடத்திலே, பிஹி என்பது இங்கே தாக்குதல் நடத்தப்படுகிற இடத்தை குறிக்கிறது. அந்த இடத்திலே அது புழுதியை கிளப்பி விடுகின்றன. அசர்ன என்றால் கிளப்பி விடுகின்றன. நகா புழுதியை குதிரைகள் கிளப்பி விடுகின்றன. فوسطن به جمعا فوسطن என்றால் அது நடுவிலே போய் நிற்கின்றன, மத்தியிலே போய் நிற்கின்றன. எங்கே நடுவிலே? ஜம்அன், எதிரிகள் படைக்கு, கூட்டத்துக்கு. ஜம்அன் கூட்டம். இங்கே எதிரிகளுடைய கூட்டம். எதிரிகளுடைய கூட்டத்துக்கு நடுவிலே, மத்தியிலே போய் அது புழுதியை கிளப்பி எதிரிகளின் கூட்டத்துக்கு மத்தியிலே போய் அங்கே நிற்கின்றன. இவ்வாறு அல்லாஹு தஆலா குதிரையின் மீது சத்தியம் செய்து குதிரையுடைய சில பண்புகளை சொல்லி விட்டு என்ன சொல்ல வந்திருக்கிறான் என்பதை பார்ப்போம். பிஹி என்பது ஏற்கனவே நாம் சொன்னது போன்று அந்த தாக்குதல் நடத்தப்படுகிற இடத்தை குறிக்கும். அதிலே புழுதியை கிளப்பி விடுகின்றது. அந்த இடத்திலே பிஹி ஜமா, அந்த இடத்திலே கூட்டத்துக்கு மத்தியிலே போய் நிற்கின்றது. அல்லது பிஹி என்பதுக்கு வேகமாக ஓடுவதன் மூலமாக புழுதியை கிளப்பி விடுகின்றன. அதன் மூலமாக எதிரிப்படையின் மத்தியிலே சென்று நிற்கின்றன. இவ்வாறு குதிரையை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்? இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் லிரப்பிஹி தன்னுடைய ரப்புக்கு லகனூத் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். தன்னுடைய ரப்புக்கு நன்றி மறந்தவனாக இருக்கின்றான். நன்றியை துண்டிப்பவனாக இருக்கின்றான். கனூத் என்பது துண்டிப்பவன், நன்றி செலுத்தாமல் இருப்பவன், நன்றி நிராகரிப்பவன் என்றெல்லாம் நாம் சொல்லலாம். நிச்சயமாக மனிதன் தன்னுடைய ரப்புக்கு நன்றி மறந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கின்றான். அதாவது நன்றி மறந்தவன் என்பது அல்லாஹ் தஆலா நமக்கு நிறைய நிஅமாக்களை, அருட்பாக்கியங்களை செய்திருக்கின்றான். இந்த நிஅமாக்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். ஆனால் மனிதன் ஏதோ ஒரு வகையிலே ஒட்டுமொத்தமாக அல்லாஹுவை நிராகரித்து காஃபிராக இருக்கிறான். அல்லது அல்லாஹுவை நிராகரிக்காதவர்களும் கூட இன்றைய நேரங்களிலே நன்றி மறந்தவர்களாக, தங்கள் மீது இருக்கக்கூடிய கடமைகளை செய்யாதவர்களாக, பொருளாதாரத்திலே குறிப்பாக தங்களுக்கு இருக்கின்ற கடமைகளை மற்றவர்களுக்கு நிறைவேற்றாதவர்களாக. அல்லாஹு தஆலா எங்களுக்கு வசதியை தந்திருக்கின்றான். அது அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்தது என்று ஒரு வசதி உள்ளவர் நினைக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த வசதியிலே, பொருளாதாரத்திலே ஜக்காவை கடமையாக்கி இருக்கிறான். எனவே அவர் ஜக்கா கொடுக்க வேண்டும். சதகாவை வலியுறுத்தி இருக்கின்றான். சதகா கொடுப்பது மிக முக்கியமானது, மிகவும் பெரிய நன்மை ஈட்டி தரக்கூடியது. இவ்வாறெல்லாம் மனிதன் செய்யாமல், மனிதன் பகீலாக, கஞ்சனாக, தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க செலவழிக்காமல்
இறைவனுக்கு நன்றி மறந்தவனாக இருக்கின்றான் என்பதுதான் இந்த ஆயாவிலே அல்லாஹு தஆலா சொல்ல வருகின்றான் என்பதை முஃபஸ்ஸிர்கள் விளக்கியிருக்கிறார்கள். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். நிச்சயமாக மனிதன் தன்னுடைய ரப்புக்கு நன்றி மறந்தவனாக இருக்கிறான். பொதுவாக இது மனிதனுடைய இயல்பு. இதிலிருந்து ஒருவர் வெளியே வருகிறார் என்றால் அது இறைவன் அவருக்கு செய்த அருள். ஒருவர் இதே நிலையில இருக்கிறார் என்றால் அது அவருடைய மனித இயல்பு. அதை அவர் மாற்ற வேண்டும். இறைவனுடைய அருளால் தான் அது மாற்ற முடியும். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா 7வது ஆயாவில் என்ன சொல்கிறான்? وَإِنَّهُ عَلَى ذَلِكَ لَشَهِيدٌ. நிச்சயமாக அவன் அந்த மனிதன் அலா தாலிக அந்த விடயத்திற்கு அவனே சாட்சியாக இருக்கிறான். நிச்சயமாக அவனே அந்த விடயத்துக்கு சாட்சியாக இருக்கிறான். தான் இறைவனுக்கு சரியான முறையிலே நன்றி செய்யவில்லை, கஞ்சத்தனமாக இறைவன் தந்ததிலே பிறருக்கு கொடுக்காமல் நடந்து கொள்கிறேன் என்பதற்கு மனிதனே சாட்சியாக இருக்கிறான். அவனே அதை ஏற்றுக்கொள்கிறான். அவனுக்கு அது தெரியும், நான் உண்மையாகவே நன்றி செலுத்தவில்லை. ஏன் அவன் வாயால் அதை சொல்லாவிட்டாலும் அவனுடைய செயல்பாட்டினால் அதனை அவன் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறான். தன்னுடைய நிலையை, தன்னுடைய சொற்களை, செயல்களை அவன் பார்க்கின்றான். அவன் உண்மையான ரப்புக்கு உண்மையாக நன்றி செலுத்தியவனாக இல்லை, அவன் நன்றி நிராகரித்தவனாகத்தான், நன்றி மறந்தவனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய கடமைகளை சரிவர சிலர் செய்தாலும் பெரும்பாலும் அல்லாஹ் ரஹ்மா செய்வதவர்களை தவிர பெரும்பாலானவர்கள் ஏதோ ஒரு வகையிலே நன்றியை குறை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். وَإِنَّهُ لِحُبِّ الْخَيْرِ لَشَدِيدٌ. நிச்சயமாக அவன் மனிதன் لِحُبِّ الْخَيْرِ. இங்கே خير என்பது செல்வம். செல்வத்தை அவன் விரும்புவதிலே லஷதீத் கடுமையானவன். ஷதீத் என்றால் கடுமையானவன். நிச்சயமாக மனிதன் பொருளாதாரத்தை, செல்வத்தை கடினமாக விரும்புகின்றான். ஷதீத் கடுமையாக விரும்புகிறான். ஹுப் என்றால் அன்பு, நேசம், விருப்பம். அல் ஹைர், ஹைரன் இங்கே சொல்லப்படுவது பொருளாதார வசதி. மனிதன் நிச்சயமாக மனிதன் வசதியை, செல்வத்தை அவன் கடுமையாக விரும்புகின்றவனாக இருக்கிறான். இது மனிதனுடைய இயல்பு. இங்கே பொருளாதாரத்தை வெறுமனே விரும்புவது இகழப்பட்டிருக்கிறது. இதே பொருளாதாரத்தை ஒருவர் நல்ல முறையிலே பயன்படுத்தினால் அதனை மார்க்கம் வரவேற்கின்றது. பொருளாதாரம் அவரை இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதிலிருந்து தடுக்காமல் இருந்தால் அது வரவேற்கப்பட்டது. அதனை அவர் நல்ல முறையிலே சம்பாதித்து நல்ல முறையிலே செலவழிப்பாராக இருந்தால் அது வரவேற்கக்கூடியது. எனவே மனிதன் செல்வத்திலே, சொத்து செல்வத்திலே மிக அதிக ஆசை கொண்டவனாக இருக்கின்றான். அதனால்தான் அவன் அதிலே கஞ்சனாக இருக்கின்றான். முன்னால் அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான்? லகனூத். அவனுக்கே அது தெரியும். வஇன்னஹு அலா தாலிக லஷஹீத். அதன் மீது அவனே சாட்சியாக இருக்கிறான். ஏன் இப்படி அவன் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவனிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தின் மீது, பணத்தின் மீது, செல்வத்தின் மீது இருக்கின்ற பற்று, கடுமையான பற்று. அதனால் அவன் இறைவனுக்கு நன்றி மறந்து பிறருக்கு கொடுக்காமல் தடுத்து கொண்டிருக்கின்றான். وَإِنَّهُ لِحُبِّ الْخَيْرِ لَشَدِيدٌ. அவன் கடுமையாக செல்வத்தை நேசிக்கின்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரத்து ஆல இம்ரானிலே 14வது ஆயாவிலே சொல்கிறான், زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ وَالْخَيْلِ الْمُسَوَّمَةِ وَالْأَنْعَامِ وَالْحَرْثِ. அதாவது மனிதர்களுக்கு
பெண்கள், ஆண் குழந்தைகள், தங்கம், வெள்ளி, ஒட்டகங்கள், குதிரைகள், அதே போன்ற கால்நடைகள், ஒட்டகம், ஆடு, மாடு, கால்நடைகள், வல்ஹர்த் விளைச்சல்கள், விளைநிலங்கள், இவ்வாறான விடயங்களிலே ஹுப்பு ஷஹவாத், இவ்வாறான விடயங்களை, ஆசைகளை விரும்புவது, இவ்வாறான விடயங்களிலே இச்சை, இவ்வாறான விடயங்களிலிருந்து வருகின்ற இச்சை, அதாவது இவ்வாறான விடயங்களுக்கு அவனிடத்திலே பேராவல் இருக்கும். அது மனிதர்களுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டிருக்கிறது. இவ்வாறான விடயங்களை, இச்சைகளை விரும்புவது, ஆசைகளை விரும்புவது, ஆசை வைப்பது, பெண்கள், ஆண் மக்கள், தங்கம், வெள்ளி, குதிரை, கால்நடைகள், தோட்டங்கள், விவசாய நிலங்கள், இவ்வாறான விடயங்களை மனிதனுக்கு அவன் அதை விரும்புவது அவனுக்கு அலங்காரமாக காட்டப்பட்டிருக்கிறது. அது ஒரு அலங்காரமாக அவன் நினைக்கிறான், அதனை அவன் விரும்புகின்றான். தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்றது, ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا, அது இந்த உலக வாழ்க்கையுடைய ஒரு இன்பம். ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا, மனைவி மக்களாக இருக்கலாம், தங்கம் வெள்ளியாக இருக்கலாம், கால்நடைகளாக இருக்கலாம், குதிரை போன்ற குதிரையாக இருக்கலாம், அல்லது விளைநிலங்களாக இருக்கலாம். இதிலெல்லாம் மனிதனுக்கு ஆசை இருக்கின்றன. இது அவனுக்கு ஒரு அலங்காரமாகவும் காண்பிக்கப்படுகிறது. ஆனால் இதெல்லாம் உலகத்தின் அற்ப சுகங்கள் தான், உலகத்தின் இன்பங்கள் தான். ஆனால் அல்லாஹ்விடம் இதை விட சிறந்தது இருக்கிறது. வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப். ஹுஸ்னுல் மஆப் என்பது சிறந்த மீளுமிடம், சுவர்க்கம் இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே இது எல்லாவற்றையும் விட மிகச்சிறந்து இருக்கிறது. அதுதான் சுவர்க்கம். வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப், அழகான மீளுமிடம் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. சூரத்துல் ஃபஜ்ருடைய 20வது ஆயாவில் எல்லாம் என்ன சொல்கிறான், வதுஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா, நீங்கள் பொருளாதாரத்தை, செல்வத்தை மிக அதிகமாக விரும்புகிறீர்கள், நேசிக்கிறீர்கள், பற்று வைத்திருக்கிறீர்கள். தொடர்ந்து 9வது ஆயாவிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான், அஃபலா யஅலமு இதா புஅஸிர மா ஃபில் குபூர். அஃபலா யஅலம், அவன் அறிய மாட்டானா, அந்த மனிதன் அறிய மாட்டானா, அஃபலா யஅலம் இதா புஅஸிர, வெளியேற்றப்பட்டால், புஅஸிர என்றால் ஒரு கல்லை நீங்கள் அடுத்த பக்கம் பிரட்டி வைத்திருந்தீர்கள், அதனுடைய கீழ்ப்பகுதியை மேலாலும் மேலிருந்த பகுதியை கீழாலும் வைத்தால் அரபியிலே இந்த வார்த்தையை, இந்த சொல்லை பயன்படுத்த முடியும். இதா புஅஸிர மா ஃபில் குபூர். மா ஃபில் குபூர், கபர்கள், கபர்களிலே இருப்பவை வெளியேற்றப்பட்டால். இதா புஅஸிர மா ஃபில் குபூர், தனது ரப்புடைய அற்பாக்கியங்களை மறுக்கின்ற, செல்வத்தை நேசிக்கின்ற இந்த மனிதன் அறியக்கூடாதா, கபரில் உள்ளவைகள், மண்ணறைகளில் உள்ளவைகள் வெளியில் எடுக்கப்பட்டால் எப்படி அவனுடைய நிலைமை இருக்கும் என்பதை அவன் அறியவில்லையா, அறியக்கூடாதா என்று அல்லாஹ் தாலா கேட்கின்றான். அல்லாஹ் தாலா மூத்தானவர்களை கபரிலிருந்து வெளியேற்றுவான் மறுமை நாளிலே. மறுமை நாள் வருகின்ற பொழுது கபர்களிலிருந்து எல்லோரும் வெளியேறுவார்கள். இவ்வாறான நிலை வரும். அவ்வாறு வருகின்ற பொழுது அவன் தன்னுடைய நிலையை அறிய வேண்டாமா, அதை சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் தாலா இங்கே மனிதனுடைய மோசமான செயல்களை சொல்லிவிட்டு அவனை அச்சமூட்டுகின்றான். மனிதன் அல்லாஹுடைய நிஅமாக்களை நன்றி மறந்தவனாக இருக்கின்றான். அவன் செல்வத்தை அதிகமாக நேசிக்கின்றான். இப்படியான மனிதன் அவன் சிந்திக்க கூடாதா, கபர்களில் உள்ளவைகள் வெளியேற்றப்படும் போது அவன் நிலை என்ன எப்படியாக இருக்கும் என்பதை சிந்திக்க கூடாதா என்பதை அல்லாஹ் தஆலா சொல்ல வருகின்றான். கபர்களிலே உள்ளவைகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மா ஃபில் குபூர், கபரிலே உள்ளவைகள்
மனிதர்களும் இருப்பார்கள், பகுத்தறிவற்றவையும் இருக்கும். அதனால் மாஃபில் குபூர் எல்லாமே வெளியேற்றப்படும், கபர்களில் உள்ளவை வெளியேற்றப்படும் போது என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் மாஅரிஜுடைய 43வது ஆயாவில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யௌம யக்ருஜூன மினல் அஜ்தாஃபி ஸிராஆ, அவர்கள் மண்ணறைகளிலிருந்து கபர்களிலிருந்து மிக விரைவாக வெளியேறுகின்ற அந்த நாள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நாளில், மறுமை நாளில் கபர்களிலிருந்து வெளிப்படுவார்கள். வஇதல் குபூரு புஅசிரத், சூரத்துல் இன்ஃபிதாருடைய 4வது ஆயாவில் என்ன சொல்கிறான்? கபர்கள், மண்ணறைகள் வெளியேற்றப்பட்டால். தொடர்ந்து 10வது ஆயாவில் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? வஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர், வஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர், உள்ளங்களில் உள்ளவை. சுதூர் என்றால் சதுர், சுதூர் உள்ளங்கள். மா ஃபிஸ் சுதூர் உள்ளங்களிலே இருப்பவை. உள்ளங்களிலே இருப்பவை ஹுஸ்ஸில், ஹுஸ்ஸில என்ற அரபு சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் வெளிப்படுத்தப்படுதல், வேறு பிரித்து காட்டப்படுதல், ஒன்று சேர்க்கப்படுதல், தெளிவுபடுத்தப்படுதல். அதாவது ஒரு பழத்தில் தோலை நீக்கிவிட்டு அதனுடைய உள்பகுதியை, சதையை எவ்வாறு வெளியெடுப்போமோ அந்த மாதிரியான செயலுக்குத்தான் ஹுஸ்ஸில என்ற சொல் பயன்படுத்தப்படும். தோலிலிருந்து சதையை மாத்திரம் வெளியெடுக்கின்ற செயல்பாடு. உள்ளத்தில் உள்ளவை, மாஃபி சுதூர், உள்ளத்தில் உள்ளவை என்ன செய்யப்படும்? வெளியிலே எடுக்கப்படும். எவ்வாறு தங்கத்தை பிரித்தெடுக்கின்றார்களோ, எவ்வாறு உமி வேறாகவும் அரிசி வேறாகவும் பிரித்தெடுக்கின்றார்களோ, அவ்வாறு உள்ளத்திலிருந்து, உள்ளத்தில் உள்ளவை பிரித்து காட்டப்படும், தெளிவுபடுத்தப்படும், வெளிப்படுத்தப்படும், ஒன்று சேர்த்தப்படும். உள்ளத்திலே ஈமான் இருக்கிறதா, குஃபுர் இருக்கிறதா, நலவு இருக்கிறதா, கெடுதி இருக்கிறதா, எல்லாமே அன்றைய நாளையில் வெளியில் எடுக்கப்படும். கபரில் இருப்பவைகளும் வெளியிலே கிளறப்படும். புஅசிர என்றால் கிளறுவது, வெளியேற்றுவது. அதே போன்று உள்ளத்தில் உள்ளவையும் வெளியேற்றப்பட்டு தெளிவாக காண்பிக்கப்படும். அல்லாஹ் தஆலா சூரத் தாரிக்குடைய 9வது ஆயாவில் என்ன சொல்கிறான்? யௌம துபுலஸ் ஸராயிர், உள்ளங்களில் மறைத்து வைத்திருப்பவை சோதிக்கப்படும் நாளில், அதாவது அது வெளிப்படுத்தப்படும் நாளில், மறுமை நாளில் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே வெளிப்படுத்தப்படும். உள்ளத்தில் உள்ள நாம் நினைக்கின்ற, உள்ளத்தில் நினைத்தால் நமக்கு பாவம் இல்லை என்று நாம் சொல்லக்கூடாது. ஒட்டுமொத்தமாக உள்ளத்திலே ஒரு எண்ணம், பாவமான எண்ணம் வந்துவிட்டு போய்விட்டால் நாம் அதை தடுத்து விட்டால் அது சரி, அதுக்கு நமக்கு பாவம் இல்லை, நன்மை எழுதப்படும். ஆனால் நாம் தொடர்ந்து உள்ளத்தினால் மோசமான விஷயங்களை நினைக்கின்ற பொழுது, மோசமான விஷயங்களுக்கு திட்டம் போடுகின்ற பொழுது அதனுடைய பாவத்தை நாங்கள் நிச்சயமாக சம்பரிப்போம். வஹுஸ்ஸில மா ஃபி ஸுதூர், இங்கே அல்லாஹு தஆலா உடல் உறுப்புகளால் செய்யப்படுகின்ற மோசமான செயல்களை சொல்லவில்லை, உள்ளத்தில் உள்ளவை வெளிப்படுத்தப்படுவதை பற்றி தான் சொல்கின்றான். என்றால் எல்லா சொல்லுக்கும் செயலுக்கும் அடிப்படை காரணம் உள்ளம்தான். தொடர்ந்து அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? இன்ன ரப்பஹும் பிஹிம் யௌமஇதின் லஹபீர், நிச்சயமாக அவர்களுடைய ரப், அந்த மனிதர்களுடைய ரப், பிஹிம் அவர்களை பற்றி, அவர் மனிதர்களை பற்றி, இன்ன நிச்சயமாக, ரப்பஹும் அவர்களுடைய ரப், அந்த மனிதர்களுடைய இறைவன், பிஹிம் அவர்களை பற்றி, யௌமஇதின் அந்த நாளில், எந்த நாளில்? உள்ளங்களில் உள்ளவைகள் வெளிக்கொண்டு வரப்படும் அந்த நாளில், லஹபீர் நன்கறிந்தவனாக இருப்பான். எனவே அல்லாஹ் அந்த நாளிலே மனிதர்களை பற்றி நன்கறிந்தவனாக இருப்பான். அவர்களுடைய உள்ளங்களில் உள்ளவைகளை அவன் தெரிந்து வைத்திருப்பான். உலகத்தில் அல்லாஹு தஆலாவுக்கு தெரியும்.
அந்த நாளில் அல்லாஹ் தாலாவுக்கு எந்த ஒன்றும் மறையாது. அல்லாஹ் தாலா மறக்கக்கூடியவன் அல்ல. அவர்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை அல்லாஹ் தாலா அறிந்திருக்கின்றான். அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை அறிந்தவனாக இருக்கின்றான். எனவே இதனுடைய அர்த்தம் என்ன? நிச்சயமாக அவர்களுடைய ரப்பு அந்த நாளில் அவர்களை பற்றி நன்கறிந்தவனாக இருப்பான் என்பதன் அர்த்தம் என்ன? அதற்கு ஏற்ற கூலியை அவர்களுக்கு கொடுப்பான். அவர்களுடைய உள்ளத்திலே அவர்கள் நல்லதை செய்து வைத்திருந்தால் அவர்களுக்கு நற்கூலியும், உள்ளத்திலே அவர்கள் பாவத்தை செய்திருந்தால் அதற்குரிய தண்டனையும் அல்லாஹ் தஆலா தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அதை கொடுப்பான். அதுக்கேற்ற முறையிலே அவர்களோடு நடப்பான். இன்ன ரப்பஹும் பிஹிம் யௌமஇதின் லகபீர். அன்றைய நாளையில் அவர்களை பற்றி அவர்களுடைய ரப்பு நன்கறிந்தவனாக இருப்பான் என்பதன் அர்த்தம் அவர்களுக்கு ஏற்ற கூலியை அவன் கொடுப்பான். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த சூறாவிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகளை பார்க்கலாம். அல்லாஹு தஆலா இந்த சூறாவின் ஆரம்பத்தில் குதிரைகளை பற்றி சொல்கின்றான். அதற்கு இருக்கிற பண்புகளை, அதனால் விளைகின்ற பயன்களை சுட்டி காட்டியிருக்கின்றான். எனவே இந்த உலக ரீதியான, அதே போன்று மறுமையோடு, மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட பயன்கள் அதிலே இருக்கிறது. ஒரு மனிதன் இந்த குதிரையை தான் வளர்ப்பதாக இருந்தால் இந்த நோக்கங்களுக்காக, மார்க்க நோக்கங்களுக்காக, உலகத்திலே ஒரு பயன் கிடைப்பதற்காகத்தான் அவன் வைத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வெறுமனே ஆடம்பரத்துக்காக, பெருமை அடிப்பதற்காக அல்ல என்பது இங்கே உணர்த்தப்படுவதாக சில அறிஞர்கள் சொல்வார்கள். அடுத்ததாக இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். மனிதன் தன்னுடைய இறைவனை நன்றி மறந்திருக்கிறான். தன்னுடைய ரப்பு விடயத்தில் அவன் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். அல்லாஹு தஆலா இவங்களுக்கு செய்த நிஅமாக்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பது இருக்கிறது. இதிலே ஒரு மனிதனுடைய இயல்பு இது என்பதை காண்பிக்கிறது. இன்னல் இன்சான, இங்கே இன்சான் என்பது மனிதன். மனிதன் என்றால் எல்லா மனிதனும் இதிலே உள்ளடங்குவார்கள். மனித இனமே இந்த அடிப்படையிலே தான் இருக்கிறது. நன்றி கெட்டவர்களாக, நன்றி மறந்தவர்களாக, இறைவன் செய்திருக்கக்கூடிய அருட்பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்தாதவர்களாக, அதனை நிராகரிக்கக்கூடியவர்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒன்றோ நேரடியாக நிராகரிப்பார்கள், வாயினால், வார்த்தையினால் தெரிந்து கொண்டு நாடி அதனை சொல்லி நிராகரிப்பவர்கள் இருக்கிறார்கள். அல்லது செயல் ரீதியாக, மறதியாக, பொடுபோக்காக என்ன செய்கிறார்கள்? அவர்களுடைய செயல் ரீதியாக இறைவனுக்கு நன்றி கெட்ட முறையிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். வாயினால் அவர்கள் சொல்லாவிட்டாலும், அதனை அவர்கள் நாடாவிட்டாலும், அவர்களது செயல்கள் மூலமாகவும் பொருட்படுத்தாமல் மார்க்கத்தை மறந்து நன்றி செய்ய வேண்டும் என்பதை மறந்து இருக்கிறார்கள். இப்னு ஆஷூர் அவர்கள் அவருடைய தப்சீரிலே இந்த விடயத்தை சுட்டி காட்டுகிறார். பொதுவாக மனிதன் அவனுடைய இயல்புலேயே நன்றி இல்லாதவனாக இருக்கின்றான். ஏதோ ஒரு வகையில் நேரடியாகவோ அல்லது செயல் மூலமாகவோ அதனை அவன் செய்கின்றான். அல்லாஹுக்கு இணை வைப்பது ஒரு நன்றி கெட்ட தனம். அதே போன்று வல் இஸ்யானு குனூத், பாவம் செய்வதும் அல்லாஹ் செய்த நிஅமாக்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்தாமல் இருப்பது. அதே போன்று எதற்காக அல்லாஹு தஆலா அவனுடைய நிஅமாக்களை, அருட்பாக்கியங்களை எங்களுக்கு தந்திருக்கிறானோ அதனை கவனத்தில் கொள்ளாமல் நாங்கள் அந்த அருட்பாக்கியங்களை பயன்படுத்தி கொண்டிருப்பது, இதுவும் ஒரு வகையிலே மனிதன் இறைவனுக்கு நன்றி கெட்ட முறையிலே நடந்து கொள்ள என்றொன்று. முத்தஃபாவித், இது பல்வேறுபட்ட தரத்திலே இருக்கின்றது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தரத்திலே இருக்கிறது. எனவே மனிதனிலே ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு பண்பு தான் இந்த நன்றி கெட்ட பண்பு என்பது. அதனால் தான் இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். ஏன் அல்லாஹு தஆலா இதை சொல்லி இருக்கிறான் என்றால், மனிதர்கள் அவர்களுடைய உள்ளங்களில் இருந்து இந்த குணத்தை இல்லாதொழிப்பதற்கான பயிற்சியை எடுக்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான் என்று இப்னு ஆஷூர் அவர்கள் சொல்கின்றார்கள்.
அவர் தொடர்ந்து சொல்கின்றார். இதே போன்றுதான் அல்லாஹு தஆலா சூரத்துல் மாஆரிஜுடைய 19வது ஆயாவிலே இன்னல் இன்சான குலிக ஹலூஆ, நிச்சயமாக மனிதன் பதற்றக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். குலிகல் இன்சானு மின் அஜல், மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். கல்லா இன்னல் இன்சான லயதகா அர்ரஆஹு இஸ்தக்னா, நிச்சயமாக மனிதன் வரம்பு மீறக்கூடியவனாக இருக்கின்றான். தன்னை அவன் தேவையற்றவன், தன்னிடத்திலே வசதி இருக்கிறது என்று தன்னை அவன் கருதுகின்ற பொழுது அவன் வரம்பு மீறுகிறான். தன்னிடம் எல்லாம் இருக்கிறது என்று நினைக்கிற பொழுது அவன் வரம்பு மீறுகிறான். இது மனிதனுடைய இயல்பு. இன்னல் இன்சான் என்று அல்லாஹ் தஆலா இங்கே இந்த ஆயாக்கள் எல்லாம் அல் இன்சான் மனிதனை பற்றி சொல்லி இருக்கிறான். அவசரம், பதற்றம், அதே போன்று வரம்பு மீறுதல், அதே போன்றுதான் இங்கே நன்றி கெட்டவனாக அவன் இருக்கிறான் என்பது பொதுவான அவனுடைய பண்பு. எனவே இந்த பண்புகளை இல்லாமலாக்குவதற்கு நாங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும் என்பது இங்கே உணர்த்தப்படுவதாக இப்னு அஷூர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அத்வாஉல் பயான் என்கின்ற தஃப்சீரிலே அதனுடைய ஒரு பகுதியை அவருடைய மாணவர் அமீன் ஷங்கீத் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய மாணவர் அத்யா சாலிம் ரஹிமஹுல்லாஹ் பூரணப்படுத்தினார். அவர் இந்த ஆயாக்களை பற்றி பேசுகின்ற பொழுது அத்யா சாலிம் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், இங்கே செல்வத்தை விரும்புவது இகழப்பட்டிருக்கிறது. இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத் வ இன்னஹு அலா ஸாலிக ஷஹீத் வ இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத், அவன் செல்வத்தை கடுமையாக விரும்புகின்றான். இங்கே செல்வத்தை விரும்புவது இகழப்பட்டிருக்கிறது. இது மனிதனிலே இருக்கக்கூடிய ஒரு இயல்பு, மனிதனிலே இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. ஆனால் இஸ்லாம் யாரை பண்படுத்தி இருக்கிறதோ அவர்களிடத்தில் இது இருக்காது. ஆனால் இங்கே இகழப்பட்டிருப்பது எது தெரியுமா? கடுமையான செல்வத்தின் மீது இருக்கின்ற விருப்பம். அதுதான் ஒரு மனிதனை அவன் மீது இருக்கின்ற கடமைகளை வீணாக்குவதற்கும் வரம்பு மீறுவதற்கும் அவனை தூண்டும். கடுமையாக அளவுக்கு அதிகமாக செல்வத்தை ஒருவன் நேசித்தால் அது கூடாது. அது இங்கே இகழப்பட்டிருக்கிறது. இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத், கடுமையாக செல்வத்தை விரும்பக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். இங்கே ஹைர் என்று அல்லாஹ் தஆலா எதை சொல்லி இருக்கிறான் என்றால் சொத்து. அவன் ஹைரை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதால் என்ன அர்த்தம்? உலகத்தில் உள்ள நல்ல விஷயங்களை எல்லாம் விரும்புகிறானா? இல்லை. நிறைய மனிதர்கள் மோசமானவர்கள், நிறைய மனிதர்கள் நலவு விரும்பக்கூடியவர்களாக இல்லை, கெடுதியை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால் தான் பெரும்பாலானவர்கள் நரகத்துக்கு போவார்கள். ஆனால் இங்கே ஹைர் என்று சொல்லி இருப்பது நன்மை தீமை அந்த நலவல்ல. இங்கே ஹைர் என்று சொல்லப்பட்டிருப்பது செல்வம். செல்வத்துக்கும் ஹைர் என்ற சொல் பயன்படுத்தப்படும். இன்னஹு லிஹுப்பில் கைர், ஹைர் என்றால் மனிதன் பொதுவாக நலவுகளை விரும்புகிறான் என்று விளக்கம் அல்ல. குர்ஆனை நாங்கள் அப்படி விளங்க முடியாது. அரபு மொழி எந்த முறையிலே பயன்படுத்தப்படுகிறதோ அந்த முறையை நாங்கள் கையாள வேண்டும். இதில் எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், உலகத்திலே நாம் பற்றற்று இருப்பதற்கான ஒரு தூண்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. செல்வத்திலே அதீத ஆர்வம் கூடாது. இன்னொரு விடயம்தான் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், வஹுஸ்ஸில மா ஃபி ஸுதூர், உள்ளங்களில் இருப்பது வெளிக்கொணரப்படும். வெளிக்கொண்டுவரப்பட்டால் அந்த மனிதன் அவனுடைய நிலை எப்படி இருக்கும் என்று அறிந்து கொள்ளக்கூடாதா என்ற அந்த ஆயாவிலே ஒரு அடியான் தன்னுடைய உள்ளத்தை சீர் செய்வது அவனுக்கு கட்டாயம் என்று அல்லாஹ் தஆலா இங்கே உள்ளத்தை பற்றி தான் சொல்கிறான். வஹுஸ்ஸில மா ஃபி ஸுதூர், ஏன் லிஅன்ன அல் மதார அலைஹி, உள்ளம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை, சொல் செயல் எல்லாத்துக்கும் அடிப்படை உள்ளம். உள்ளத்தை ஒரு மனிதன் சீர்திருத்த வேண்டும். அந்த உள்ளத்திலே உள்ளது வெளியிலே கொண்டு வந்து வேறு பிரித்து தெளிவாக நாளை மறுமையிலே காண்பிக்கப்படும். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கூற்றை பார்ப்போம். இந்த ஆயாக்களை அவர்கள் பேசுகின்ற பொழுது என்ன சொல்கிறார்கள் என்றால், யார் தன்னுடைய கபரை சரியான முறையிலே தயார் செய்து அதை கட்டி அதை கண்ணியப்படுத்தி அழகுபடுத்தி வைக்க வேண்டும், அது அவருக்கு பயனளிக்கும் என்று நினைக்கின்றாரோ அவர் அல்லாஹு தஆலா விடயத்தில் பொய்யான விடயங்களை அவர் ஆசை வைத்திருக்கிறார். அவருடைய
கபரிலே அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? அவருடைய உள்ளத்துக்கு ஏற்ற முறையிலே தான் இருப்பார். அவருடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறதோ அதற்கேற்ற முறையிலே தான் அவருடைய கபரும் இருக்கும். ஒருவருடைய கபர் எப்படி இருக்கிறது என்று ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உலகத்திலே அவருடைய உள்ளம் எப்படி இருக்கிறதோ அதே போன்றுதான் அவருடைய கபருக்குள் அவர் இருப்பார். உள்ளத்திலே ஈமான் அதிகமாக இருந்தால் அவருடைய கபரிலே அவர் எப்படி இருப்பார்? சந்தோஷமாகவும் இனிமையாகவும் இருப்பார். கபரிலே அவருக்கு இன்பம் கிடைக்கும் என்றால் உலகத்திலே அவருடைய உள்ளத்திலே இந்த கபருக்கும் ஈமானுக்கும் அந்த கபருக்கும் அவருடைய உள்ளத்துக்கும் அவர் தொடர்பு படுத்தி பேசுகின்றார். அல்லாஹு தாலா அவர் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், இந்த ஆயாக்களில் என்ன சொல்கிறான், அஃபலா யஅலமு இதா புஅஸிர மா ஃபில் குபூர், கபர்களிலே உள்ளது வெளிப்படுத்தப்பட்டால், வஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர், உள்ளங்களில் உள்ளதும் வெளிக்கொண்டு வரப்பட்டால் எப்படி இருக்கும் என்று அவர்கள் தன்னுடைய நிலை எப்படி இருக்கும் என்று அந்த மனிதன் சிந்திக்க கூடாதா, சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் தஆலா கேட்பதிலிருந்து தொடர்தல இன்ன ரப்பஹும் பிஹிம் யௌமைதின் லகபீர், நிச்சயமாக அந்த நாளில் அவர்களை பற்றி அவர்களுடைய ரப்பு நன்கறிந்தவனாக இருப்பான் என்று இதில் இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா இங்கே கபரில் உள்ளதற்கும் உள்ளத்தில் உள்ளதற்கும் இடையிலே இணைத்து சொல்லி இருக்கிறான். கபரில் உள்ளதுக்கும் உள்ளத்தில் உள்ளதுக்கும் இடையிலே ஒரு இணைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றான். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த சூறாவை பற்றி ஆரம்பத்திலே ஒரு விடயத்தை சொல்கின்றார்கள். அதாவது வல் ஆதியாத்தி தபஹா என்று அல்லாஹு தஆலா அவனுடைய வேதத்திலே குதிரைகளை கொண்டு சத்தியம் செய்திருக்கின்றான். இது அதனுடைய சிறப்பை எடுத்து காட்டுகிறது. அல்லாஹ்விடத்திலே அதற்கு சிறப்பு இருக்கிறது. ஏன்னா அல்லாஹ் தஆலா அவனுடைய சிறப்பான முக்கியமான படைப்புகள் மீது குர்ஆனிலே சத்தியம் செய்திருக்கிறான். அந்த வகையில் இதுவும் குதிரையுடைய சிறப்புக்கு எடுத்துக்காட்டாக அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு முக்கியமான படைப்பு என்பதை அது எங்களுக்கு காண்பிக்கிறது என்பதை அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கின்றார்கள், அல் கைலு மஅகூதுன் ஃபீ நவாஸீஹா அல் கைரு இலா யௌமில் கியாமah அல் அஜ்ரு வல் மக்னம். புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். குதிரை அதனுடைய முன்னற்றி ரோமங்களிலே நலவு முடிச்சு போடப்பட்டிருக்கிறது. அது கியாம நாள் வரையிலே இருக்கும். அதிலே கூலியும் நட்கூலியும் இந்த உலகத்திலே பயனும் கனீமாவும் இருக்கிறது என்றால், குதிரையை வைத்துத்தான் இன்றைய காலத்திலே யுத்தம் செய்தார்கள். இன்று வரை குதிரை பயன்படுத்தப்படுகிறது. கியாம நாள் வரை பயன்படுத்தப்படும் என்று இந்த ஹதீஸிலிருந்து தெரிகிறது. கியாம நாளுக்கு முன்னால் பல நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றன. அந்த யுத்தங்களிலும் பயன்படுத்துவார்கள். அதிலே ஹைர் இருக்கிறது, முடிச்சு போடப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குதிரையுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த முடியை அப்படியே திருப்பிவிட்டு இவ்வாறு சொல்கின்றார்கள், அதில் அஜ்ரும் கூலியும் இருக்கிறது, வல் மகனம் கனீமாவும் இருக்கிறது. இந்த சூறாவளி அல்லாஹ் என்ன சொல்கிறான், மனிதன் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவன், அதாவது மற்றவர்களுக்கு அவன் கொடுக்காமல் தடுத்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் அவனுக்கு செய்த அருட்பாக்கியங்களை அவன் நன்றியோடு எடுத்துக்கொள்ளவில்லை. தொடர்ந்து என்ன சொல்றான், வ இன்னஹு அலா தாலிக லஷஹீத், அதற்கு அவனே சாட்சி, அவன் அதை அறிந்திருக்கிறான். மனிதன் தான் நன்றி கெட்டவன் என்பதை அவன் அறிந்திருக்கிறான், அவன் அதற்கு சாட்சியாகவே இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இப்போது ஒரு கேள்வி வரும். சில இடங்களிலே குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், சில மனிதர்கள் மோசமானவர்கள், அவர்கள் நினைக்கிறார்கள் அவர்கள் செய்வது சரி என்று. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவர்கள் பிழை என்பது அவர்களுக்கு தெரியும் என்பது போல் இங்கே இருக்கிறது. வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன ஸுன்ஆ, அவர்கள் சரியாகத்தான் செய்கிறார்கள் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். வயஹ்ஸபூன அன்னஹும் முஹ்ததூன், இன்னொரு ஆயாவில் அவர்கள் நினைக்கிறார்கள் அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வபதா லஹும் மினல்லாஹி மா லம் யகூனு யஹ்தஸிபூன், அவர்கள் நினைக்காதது அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு வெளிப்பட்டது. அவர்கள் பிழையில இருந்தார்கள் என்பது அவர்களுக்கு பிறகு தெரிய வரும். இந்த இரண்டு ஆயாக்களுக்கும் இடையிலே நாங்கள் எப்படி பொருத்தி பார்ப்பது?
அதாவது மனிதன் அதற்கு சாட்சியாக இருக்கிறான், அதனை அவன் அறிந்திருக்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? இல்லை, அவனாக அதனை வெளிப்படையாக சொல்லக்கூடியவனாக இல்லை. ஆனால் அவனுடைய நிலைமை, மனிதனுடைய நிலைமை அவன் சிந்தித்து பார்த்தால் அவன் நன்றி மறந்தவனாக இருக்கின்றான். அதிலே சிலர் நன்றி மறந்துவிட்டு அவர்கள் நன்றி மறக்கவில்லை என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவன் யோசித்து பார்த்தால், அவனுடைய நிலைமையை பார்த்தால், அவன் நன்றி மறந்த ஒருவன், நன்றி கெட்ட ஒருவன் என்பது அவனுக்கு தெளிவாக தெரியும். இங்கே அவன் வாயால் சொல்லாவிட்டாலும் அவனுடைய செயல் ரீதியாக அவனுடைய நிலைமை அவன் நன்றி கெட்டவன் என்பதை அவன் தெரிந்து கொள்வதற்கு போதுமானதாக இருக்கிறது. அடுத்தது, மனிதன் அதற்கு சாட்சியாக இருப்பான் என்றால் மறுமையிலே நிச்சயமாக இருப்பான். இப்போது நாங்கள் இந்த உலகத்திலே உள்ள விஷயத்தை தான் பேசினோம். மறுமையிலே ஒவ்வொரு மனிதரும் அவர்கள் பிழையிலே இருந்ததை ஏற்றுக்கொள்வார்கள். வஷஹிது அலா அன்ஃபுஸிஹிம் அன்னஹும் கானூ காஃபிரீன், அவர்கள் காஃபிர்களாக இருந்தார்கள் என்று அவர்களே அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லிக் கொள்வார்கள். ஃபஅதரஃபூ பிதம்பிஹிம் ஃபஸுஹ்கன் லிஅஸ்ஹாபிஸ் ஸைர், அவர்களுடைய குற்றங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். காலூ பலா வலாக்கின் ஹக்கத் கலிமத்துல் அஸாபி அலல் காஃபிரீன், காஃபிர்கள் மீது அஸாபுடைய அந்த வார்த்தை உறுதியாகிவிட்டது என்று அவர்களே சொல்லுவார்கள். எனவே இங்கே அவர்கள் நேரடியாக நிறைய மனிதர்கள் நாங்கள் நன்றி கெட்ட நிலையில் இருக்கிறோம் என்பதை வாயினால் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர்களுடைய நிலைமை அதை காண்பிக்கிறது. அதே போன்று மறுமையிலும் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லிக் கொள்வார்கள், அவர்கள் பிழையில் இருப்பதை ஏற்றுக்கொள்வார்கள். இதனை இமாம் அமீன் ஷங்கீத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய தஃஉ இஹாமுல் இத்ராபி அன் ஆயாத்தில் கிதாப் என்ற நூலிலே தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை நாங்கள் பார்ப்போம். அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்றால், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவன். இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கின்றான். இன்னல் இன்சான ஹுலிக ஹலூஆ, நிச்சயமாக மனிதன் பதட்டக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். கல்லா இன்னல் இன்சான லயத்கா, நிச்சயமாக மனிதன் வரம்பு மீறக்கூடியவனாக இருக்கிறான். அர்ரஆஹு இஸ்தக்னா, தன்னை அவன் தேவையற்றவன், எல்லாம் வசதி இருக்கிறது என்று அவன் தன்னை பார்க்கின்ற பொழுது, கருதுகின்ற பொழுது அவன் வரம்பு மீறுகிறான். இன்னல் இன்சான லதலூமுன் கஃபார், நிச்சயமாக மனிதன் மிக அநீதி இழைக்கக்கூடியவனாகவும் மிகவும் நிராகரிப்பவனாகவும் இருக்கிறான். வஹமலஹல் இன்சானு இன்னஹு கான தலூமன் ஜஹூலா, அந்த அமானிதத்தை மனிதன் சுமந்து கொண்டான், நிச்சயமாக அவன் மிக அநீதி இழைப்பவனாகவும் மிகவுமே மடையனாகவும் இருக்கிறான் என்று மனிதன் இன்சான் என்று அல்லாஹு தஆலா பல இடங்களிலே சொல்லியிருக்கிறான். இதை சொல்லிவிட்டு இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், உண்மையிலே ஹாதா ஷஅனுல் இன்சானி மின் ஹைது தாத்துஹு வ நஃப்ஸுஹு, இதுதான் மனிதனுடைய நிலைமை. யதார்த்தத்திலே அவனுடைய இயல்பிலே அவன் இப்படித்தான் இருப்பான். ஆனால் இந்த பண்புகளிலிருந்து ஒரு மனிதன் வெளியில் போகிறான் என்றால், நஷ்டத்திலிருந்து, நன்றி கெட்ட தன்மையிலிருந்து, பதற்றத்திலிருந்து, வரம்பு மீறுவதிலிருந்து, அநீதி இழைப்பதிலிருந்து, நிராகரிப்பதிலிருந்து, அறியாமையிலிருந்து ஒரு மனிதன் வெளியில் போகிறான் என்றால் அது பிஃபதுலி ரப்பி, அவனுடைய ரப்புடைய அருட்பாக்கியத்தினால், அவனுடைய ரப்புடைய அனுகூலத்தினால், அவனுடைய ரப்புடைய அருட்கொடையால் தான் இந்த பண்புகளிலிருந்து அவன் வெளியில் போக முடியும். லா மின் தாத்தி, தானாக அவன் இந்த பண்புகளிலிருந்து அவனால் வெளியேற முடியாது. அவனுடைய ரப்புடைய அருள் பாக்கியம் அவனுக்கு தேவை, அவனுடைய தௌஃபீக், அவனுடைய ரஹ்மா அவனுக்கு தேவை. ஒரு மனிதனுக்கு அவனிடம் இந்த பண்புகள் தான் இருக்கின்றன. அவனிடம் ஏதாவது ஒரு நிஅமா இருக்கிறதென்றால், இந்த பண்புகள் இல்லாமல் ஒரு அவனிடத்தில் நிஅமா இருக்கிறது என்றால் அது ஃபமின் அல்லாஹி வஹ்தா, அல்லாஹ்விடம் இருந்து மாத்திரம் அவனுக்கு கிடைத்தது. அது அவனுடைய ஒரு சிறப்பு அல்ல, அவன் அதற்கு அல்லாஹ்வுக்கு தான் நன்றி செலுத்த வேண்டும். மனிதனுடைய இயல்பு தன்மை இது. அதிலிருந்து அவன் வெளியே போயிருக்கிறான், அந்த பாக்கியத்தை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கிறான் என்று இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரூஹ் என்ற அவருடைய நூலிலே தெளிவுபடுத்துகிறார்கள். இங்கே ஒரு விடயத்தை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான் என்றால், இதா புஅஸிர மா ஃபில் குபூர், மா ஃபில் குபூர், கபர்களிலே உள்ளவர்கள் என்று சொல்லல. அதாவது
அகிரிணையாகத்தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது, உயர்திணையாக பயன்படுத்தல. மன்ஃபில் குபூர், கபர்களிலே உள்ளவர்கள் என்று சொல்லணும்னா கபர்களிலே உள்ளவை என்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன காரணம்? ஆனால் கடைசியாக குர்ஆன் ஆயத்துடைய அந்த சூராவுடைய கடைசியில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்ன ரப்பஹும் பிஹிம் யௌம இதின் லஹபீர், நிச்சயமாக அவர்களுடைய ரப், அவர்களுடைய ரப் இங்கே உயர்திணையாக அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். பிஹிம் அவர்களை பற்றி, அவையை பற்றி, அவற்றை பற்றி, அவற்றுடைய இறைவன் என்று சொல்லல. அவர்கள் இங்கே உயர்திணையாக பயன்படுத்து, ஆரம்பத்திலே அகிரிணையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மாஃபில் குபூர், மன்ஃபில் குபூர் என்று சொல்லவில்லை. கபரிலே உள்ளவர்கள் என்று சொல்லாமல் கபரிலே உள்ளவைகள் வெளிப்படுத்தப்பட்டால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? இதற்கு சில அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், மனிதன் ரெண்டு நிலைக்கும் இடையில வித்தியாசம் இருக்கிறது. ஆரம்பத்தில் கபரில் இருக்கின்ற பொழுது அவன் உயிர் கொடுக்கப்படாதவனாக இருப்பான். பிறகுதான் அவனுக்கு என்ன செய்யப்படும்? உயிர் கொடுக்கப்படும். கபர் வாழ்க்கையில் ஒரு உயிர் இருக்கிறது வேறு. அங்கே எழுப்பப்படுகின்ற பொழுது கபரில் உள்ளவையாகத்தான் அது இருக்கும், சவங்களாகத்தான் இருக்கும். அது அகிரிணை. அந்த நேரத்தில் அந்த அரபு மொழியிலே அந்த சொல் அந்த இடத்துக்கு பொருத்தமானது. ஆனால் அவர்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டதற்கு பிறகு அங்கே அவர்கள் உயிர் உள்ளவர்களாக மாறுவார்கள். அதே போன்று அவர்கள் விசாரிக்கப்படக்கூடியவர்களாக மாறுவார்கள். அந்த நேரத்தில் பகுத்தறிவு உள்ளவர்களாக அவர்கள் இருப்பார்கள். எனவே அந்த நேரத்தில் அவர்களுக்கு, அந்த பகுத்தறிவு உள்ளவர்களுக்கு உயர்திணைக்கு பயன்படுத்தப்படுகிற சொல் பயன்படுத்தப்படுவது பொருத்தம். எனவே இந்த இரண்டு நிலைக்கும் ஏற்ற விதத்தில் இங்கே குர்ஆன் வசனத்தில் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. அல்லது எழுப்பப்படுகின்ற நேரத்தில் மனிதன் மாத்திரமல்ல, யார் முக்கல்லஃபாக இருக்கிறார்களோ, ஏவல் விலக்கல்களுக்கு உட்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரமல்ல, பூமியில் இருக்கக்கூடிய ஏனைய மிருகங்கள் இருக்கும், எல்லாமே என்ன செய்யப்படும்? எழுப்பப்படும். அந்த அடிப்படையிலும் கூட அதனை பார்க்கலாம். எனவே கபர்களிலே உள்ளவை வெளிப்படுத்தப்பட்டால் அதுதான் அங்கே இருக்கிறது. கடைசியாக அவர்களுடைய ரப்பு என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். குர்ஆனுடைய வார்த்தைகளை இவ்வாறான மொழியியல் ரீதியான நுணுக்கங்களை நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக இப்னு உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை பார்ப்போம். அல்லாஹு தஆலா இந்த சூராவிலே என்ன சொல்கிறான்? அஃபலா யஅலமு இதா புஅஸிர மா ஃபில் குபூர், கபர்களிலே உள்ளவை வெளியேற்றப்பட்ட போதும், வஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர், உள்ளங்களில் உள்ளவை வேறு பிரித்து காட்டப்படுகின்ற போதும் அந்த மனிதன் அறியக்கூடாதா என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அவனுடைய நிலைமை என்னவாக போகிறது என்பதை அவன் தெரியக்கூடாதா? இப்னு உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹு தஆலா இங்கே குபூர்களையும் சுதூர் மன்னரைகளையும் நெஞ்சங்களையும் இணைத்து சொல்லியிருக்கிறான். இதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய ஒரு வார்த்தையிலே சொல்லியிருக்கின்றார்கள். கந்தக் யுத்தம் நடந்த நேரத்திலே அசர் தொழுகையை அவர்களால் தொழ முடியாமல் போனது எங்களுக்கு தெரியும். முன்னர் ஆரம்பத்திலே ஸலாத்துல் ஹௌஃப், யுத்தத்திலே தொழக்கூடிய தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கவில்லை. அதனால் மகரிபுக்கு பிறகுதான், மகரிப் நேரம் ஆனதற்கு பிறகுதான் அசருடைய தொழுகையையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். அந்த நேரத்திலே அதற்கு தடையாக இருந்த முஷ்ரிக்களை நபி அவர்கள் எவ்வாறு சொன்னார்கள்? மல அல்லாஹு அஜ்வாஃபஹும் வ குபூரஹும் நாரா, அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளங்களையும் கபர்களையும் மன்னரைகளையும் நெருப்பினால் நிரப்பட்டும் என்று சொன்னார்கள். நெருப்பினால் நிரப்பட்டும். இங்கேயும் நபி அவர்கள் இரண்டையும் ஒன்று சேர்த்து சொல்லியிருக்கிறார், கபர்கள், உள்ளங்கள். இப்னு உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், மனிதன் தன்னிடம் இருக்கக்கூடிய நல்லதையும் கெட்டதையும் அவனுடைய உள்ளம் தான் மறைத்து வைக்கிறது. அதே போன்று கபர் அவனுடைய உடலை மறைக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே கபரிலிருந்து, அவனுடைய கபரிலிருந்து அவனுடைய உடலை வெளிப்படுத்துவான். அதுபோன்று அவனுடைய உள்ளத்தில் இருக்கும் ரகசியத்தை உள்ளத்திலிருந்து அல்லாஹு தஆலா வெளிப்படுத்துவான். கபரிலிருந்து அவனுடைய உடலை வெளிப்படுத்துவான். அவனுடைய உள்ளத்திலே வைத்திருக்கக்கூடிய இரகசியத்தை அவன் அதையும் வெளிப்படுத்துவான். அவனுடைய உடல் பூமிக்கு மேலால் வெளிப்படையாக இருக்கும். அதே போன்று அவனுடைய முகத்திலே அவனுடைய இரகசியம் வெளிப்படையாக தெரியும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்வதை போல யூரஃபுல் முஜ்ரிமூன பிஸீமாஹும்,
பாவிகள் அவர்களது அடையாளங்களை கொண்டு அறியப்படுவார்கள். பாவிகளுக்கு மறுமையிலே அடையாளம் இருக்கும். இன்னொரு ஆயாவில் அல்லாஹ் சொல்கிறான், சூரத்துல் கலமுடைய 16வது ஆயா, சனசிமுஹு அலல் குருத்தூம், சனசிமுஹு நாங்கள் அடையாளமிடுவோம், அலல் குருத்தூம் முகத்திலே, மூக்கிலே அடையாளமிடுவோம், மூக்கில் அடையாளமிடுவோம். எனவே ஃபத்தனாசுபு பைனல் ஆயத்தைனி ظاهر, இந்த இரண்டு ஆயத்துக்கும் இடையிலே உள்ள தொடர்பு தெளிவாக தெரிகிறது என்று, அதாவது வெளிப்படையாக தெரிகிறது என்று இப்னு உதைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்றார்கள். நாளை மறுமை நாளையிலே உள்ளத்திலே உள்ளவைகள் வெளியில் கொண்டு வரப்படும். அதே மாதிரி அதன் முகத்திலே அவர்களுக்குரிய அடையாளங்கள் இருக்கும். பாவிகளுக்குரிய அடையாளங்கள் அவர்களது முகத்திலே இருக்கும். அல்லது அல்லாஹ் அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் அடையாளப்படுத்தப்படுவார்கள். யுஅரஃபுல் முஜ்ரிமூன பிஸீமாஹும், அவர்களுடைய அடையாளங்களை கொண்டவர்கள் அறியப்படுவார்கள். கபரிலே இருந்து வெளியேற்றப்படுவது என்பது பூமிக்குள்ளிருந்து உடல்கள் வெளியேற்றப்படுவது, உள்ளத்திலே உள்ளது வெளியேற்றப்படுவது என்பது உள்ளம் மறைத்து வைத்திருக்கக்கூடியதை வெளியேற்றுவதாகும் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். பிகாயி என்கின்ற அறிஞர் நதுமுத்தரார் என்கின்றவருடைய நூலிலே ஒரு விடயத்தை சொல்கின்றார். இங்கே அல்லாஹ் தஆலா உள்ளங்களில் உள்ளது வெளியில் கொண்டு வரப்படும், தெரியப்படுத்தப்படும் என்ற இங்கு சொல்வதிலிருந்து எண்ணங்கள், நீயாக்கள் விசாரணை செய்யப்படும். அந்த நீயாக்களின் வெளிப்படையாக, அதாவது உள்ளத்திலே ஏற்படுகின்ற அந்த எண்ணங்களின் அடிப்படையிலே தான் எங்களுடைய செயல்களை நாம் அமைத்துக் கொள்கின்றோம். செயல்கள் விசாரிக்கப்படுவதைப் போல எண்ணங்களும் விசாரிக்கப்படும் என்பதற்கு இந்த ஆயா ஆதாரமாக இருக்கிறது என்று அவர்கள் கருதுகிறார்கள். அல்லாஹ் கடைசியாக என்ன சொன்னான்? இன்ன ரப்பஹும் பிஹிம் யௌமஇதில் லகபீர், அவர்களுடைய ரப்பு அவர்களை பற்றி அந்த நாளில் நன்கறிந்தவனாக இருப்பான் என்று சொல்கின்றான். இங்கே பன்மையாக சொல்லியிருக்கின்றான், அவர்களுடைய ரப்பு, அவனுடைய ரப்பு என்று சொல்லவில்லை. என்றால் இன்னல் இன்சான், நிச்சயமாக மனிதன் என்றுதான் ஆரம்பித்தான். ஒருமை, மனிதன் என்பது சொல் அடிப்படையில் ஒருமை. ஆனால் ஏன் இங்கே பன்மையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிற கடைசியாக அவர்கள் என்று? இங்கே ஒருமை என்பதன், அந்த சொல் ஒருமை என்பதனால் ஒரு மனிதன் நாடப்படுவதில்லை, ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் தான் நாடப்படுகிறது. சொல் ஒருமையாக இருந்தாலும் அதனுடைய கருத்து பன்மையானது. அதே போன்றுதான் இன்னல் இன்சான் லஃபீ குஸ்ர், நிச்சயமா மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். ஒரு மனிதன் அல்ல, எல்லா மனிதர்களும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். அதனால் தான் அல்லாஹ் தஆலா அதுக்கு பின்னால் என்ன சொன்னான்? இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை தவிர. அந்த இன்சான் என்பது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் உள்ளடக்கும். அதே போன்றுதான் இங்கேயும். அதனால் தான் கடைசியாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்ன ரப்பஹும், அவர்களுடைய ரப்பு, அந்த மனிதர்கள், மனித சமுதாயத்துடைய ரப்பு. அடுத்ததாக இந்த ஆயாவிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்ன ரப்பஹும் பிஹிம் யௌமஇதின் லகபீர், நிச்சயமாக அவர்களது ரப் அவர்களை பற்றி அந்த நாளில் நன்கறிவன், நன்கு அறிபவன். அந்த நாளில் மட்டும்தானா அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி, மனிதர்களை பற்றி நன்கறிந்திருக்கிறான், அல்லது இப்போதே அறிந்திருக்கிறானா? எப்போதும் அல்லாஹு தஆலா அறிந்திருக்கிறான், எப்போதும் அறிந்திருக்கிறான். அந்த நாள் ஏன் அப்படி என்றால், இந்த இடத்திலே அந்த நாளில் அவர்களை பற்றி நன்கறிவான் என்று அந்த நாளை குறித்து விசேடமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நோக்கம் என்னவென்றால், அந்த நாளில் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும், அந்த நாளில் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை அறிந்தால் அந்த அறிவுடைய முடிவு என்ன? அவர்கள் நல்லது செய்திருந்தால் அதற்கேற்ற கூலியும், அவர்கள் கெடுதி செய்திருந்தால் அதற்கேற்ற தண்டனையும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று இங்கே அல்லாஹு தஆலா இதன் மூலம் அறிவித்திருக்கிறான் என்று இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள். இதே போன்று சாதி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் சொல்கின்றார்கள். எனவே ஃபல் முராது பி தாலிகல் ஜஸா, அதன் மூலம் நாடப்படுவது என்னவென்றால், அல் ஜஸாஉ பில் அமால் அந்நாஷிஉ அன் இல்மில்லாஹி வத்திலாஹி, அந்த அவர்கள் செய்த அமல்களுக்கு அல்லாஹ் அவர்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய, அல்லாஹ்
அந்த அமல்களுக்கு அன்றைய நாளில் அவர்களுக்கு கூலி கொடுக்கப்படும், அந்த செயல்களுக்கு அவர்களுக்குரிய கூலி கொடுக்கப்படும். அதுதான் இங்கே நாடப்படுவது. அந்த நாளை ஏன் விசேடமாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான்டா, அந்த நாளில் அவர்களுக்கு அதற்கேற்ற முறையிலே அல்லாஹ் அறிந்திருக்கக்கூடிய விதத்திலே அவர்களுக்கான கூலிகள் வழங்கப்படும். ஃபல் முகீராத்தி சுபஹா, சுபஹ நேரத்திலே திடீர் தாக்குதல் செய்யக்கூடியவை மீது சத்தியமாக என்றெல்லாம் சொல்கிறான் தானே. இங்கே உண்மையிலே திடீர் தாக்குதல் செய்வது குதிரையா அல்லது அந்த குதிரையில் பயணிக்கக்கூடிய குதிரை வீரர்களா? குதிரை வீரர்கள் தான் அதை செய்வார்கள். ஏன் குதிரையோடு திடீர் தாக்குதல் செய்யக்கூடிய குதிரைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அந்த திடீர் தாக்குதல் செய்வதற்கு அவர்களுக்கு மிகவுமே உதவியாக இருப்பது அந்த குதிரைகள், அல்லது அந்த அந்த தாக்குதலுக்கு சாதனமாக காரணமாக அமைவது இந்த குதிரைகள். அதனால்தான் திடீர் தாக்குதல் செய்யக்கூடியவை என்று அவற்றை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆயாக்களுடைய நுணுக்கமான தன்மைகளை பற்றி பேசுகின்ற அறிஞர்கள் ஒரு விடயத்தை சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். அல்லாஹு தாலா இங்கே ஃபல் மூரியாத்தி கதஹா, ஃபல் மூரியாத்தி என்ற நெருப்பு பொறிகளை வெளிப்படுத்தக்கூடிய குதிரைகள். கதஹன் அது உராயுகின்ற பொழுது அதனுடைய கால்களின் குழம்புகள் நிலத்தோடு கற்களிலே உராயுகின்ற பொழுது அதிலிருந்து தீ வெளிப்படும். அது வேகமாக ஓடுகின்ற பொழுது இவ்வாறு நடக்கும். இது எப்போது தெரியும்? இரவு நேரத்திலே தெரியும். தீ வெளிப்படுவது இரவு நேரத்திலே, இருளிலே தெளிவாக தெரியும். அடுத்ததாக அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? ஃபல் முகீராத்தி சுபஹா, சுபஹ நேரத்திலே திடீர் தாக்குதல் செய்யக்கூடியது. அந்த திடீர் தாக்குதலின் விளைவாக ஃபஅஸர்ன பிஹி நக்ஆ, புழுதிகளை என்ன செய்யும்? அது கிளப்பிவிடும். அந்த இடத்திலே புழுதிகளை கிளப்பி விடுகின்றன. ஃபவஸத்ன பிஹி ஜமா, எதிரிகள் படைகளுக்கு மத்தியிலே போய் அது நிற்கின்றன என்று சொல்கின்றான். இங்கே ஃபல் முகீராத்தி சுபஹாவுக்கு பிறகு ஃபஅஸர்ன பிஹி நக்ஆ என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறான். புழுதியை கிளப்புகின்றன. புழுதி கிளம்புவது எப்போது கண்ணுக்கு தெரியும்? குதிரைகள் போகின்ற பொழுது, சுபஹுக்கு பிறகுதான். பகல் நேரத்திலே அல்லது வெளிச்சமுள்ள நேரத்திலே தான் புழுதி கிளம்பும் பொழுது தெரியும். அதனால் இங்கே சுபஹுக்கு பிறகு திடீர் தாக்குதல் செய்கின்ற என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்றால் அது தெளிவாக தெரியக்கூடியது. அந்த இரவுலே திடீர் தாக்குதல் செய்தால் புழுதி கிளம்புவது தெரியாது. ஃபல் முகீராத்தி சுபஹா, சுபஹுடைய நேரத்திலே திடீர் தாக்குதல் செய்யக்கூடிய குதிரைகள் சத்தியமாக ஃபஅஸர்ன பிஹி நக்ஆ, அதன் விளைவாக அது திடீர் தாக்குதல் செய்த இடத்திலே புழுதிகளை கிளப்பிவிடும், எதிரி படைகளுக்கு மத்தியிலே போய் நீண்டுவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். சிறிய வாக்கியங்களாக இருந்தாலும் சொற்களாக இருந்தாலும் அவை மொழியில் அடிப்படையிலே மிக நுணுக்கமாக கையாளப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். என்றால் இது அல்லாஹு தஆலாவுடைய வார்த்தைகள். ஃபல் முகீராத்தி சுபஹா ஃபஅஸர்ன பிஹி நக்ஆ ஃபவஸத்ன பிஹி ஜமா. இந்த மூன்று ஆயாக்களும் ஒரே விடயத்தை சொல்கிறது, ஒன்றோடொன்று மிக நெருக்கமாக சம்பந்தப்பட்டிருக்கிறது. திடீர் தாக்குதல் செய்வதன் மூலமாகத்தான் காலையிலே அவை புழுதியை கிளப்புகின்றன. அதன் மூலமாகத்தான் படைகளுக்கு மத்தியிலே, கூட்டத்துக்கு மத்தியிலே சென்று அவை நிற்கின்றன என்கின்ற இந்த மூன்று விடயமும் ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்டது. அது மாத்திரமல்லாமல் ஆரம்பத்திலிருந்து பார்த்தாலும் ஒன்றுக்கு பின் ஒன்று தொடர்பு பட்டதாக இருக்கிறது, ஒன்றன் பின் ஒன்று நடக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே மக்களுக்கு மத்தியிலே திடீர் தாக்குதல் செய்த ஒரு படைக்கு மத்தியிலே குதிரைகள் போய் நிற்பதென்பது அது புழுதியை கிளப்பியதற்கு பிறகு நடக்கின்ற ஒரு விடயம். அதே போன்று புழுதியை கிளப்புவது என்பது அவை திடீர் தாக்குதல் செய்ததற்கு பிறகு அதே போன்று அது வேகமாக ஓடி அந்த கால்கள் உறைவதன் மூலமாக நெருப்பு பொறிகளை வெளிப்படுத்தியதற்கு பிறகு நடப்பது. அந்த நெருப்பு பொறிகள் வெளிப்படுவது என்பது அவை வேகமாக ஓடுவதனால் நடப்பது ஒன்று. முதல் நடப்பது வேகமாக ஓடுவது, பிறகு அதன் விளைவாக
அது மூச்சு விடுவது வேகமாக மூச்சு விட்டு ஓடுவது. அடுத்து ஃபல் முகீராத்தி கதஹா, அதன் விளைவாக என்ன செய்யும்? நெருப்பு பொறிகளை உராய்வின் மூலமாக வெளிப்படுத்தும். ஃபல் முகீராத்தி சுபஹா, பிறகு திடீர் தாக்குதல் காலையிலே செய்யும். ஃபஅஸர்ன பிஹி நகா, அதன் மூலமாக புழுதியை கிளப்பிவிடும். வஸத்ன பிஹி ஜம்ஆ, அந்த எதிரிப்படைகளுக்கு மத்தியிலே அல்லது எதிரிகளுக்கு மத்தியிலே போய் அது நிற்கும். இந்த ஓர்டர் இங்கே கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த ஆயாக்களிலே ஆரம்பமாக போர் வீரர்களின் குதிரைகளை பற்றி பேசப்பட்டிருப்பது எதிர்காலத்திலே முஷ்ரிக்குகளுக்கு யுத்தம் ஒன்று இருக்கிறது, அவர்கள் திடீர் தாக்குதலுக்கு உள்ளாவார்கள், அதாவது பத்ர் யுத்தம் இருக்கிறது என்பதை உணர்த்துகின்ற விதத்திலே. என்றால் இந்த சூரா மக்காவிலே இறக்கியருளப்பட்ட சூரா என்ற அடிப்படையிலே முஷ்ரிக்குகளுக்கு இந்த ஆயாக்களை அவர்கள் செவிமடுக்கின்ற போது அவர்களுக்கு எதிரான ஒரு யுத்தம் இருக்கிறது என்பதை ஒரு வகையிலே அது உணர்த்துகின்ற விதத்திலே இருக்கிறது என்று சில தப்சீர் விரிவுரையாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்னு ஆஷூர் போன்றவர்கள். இன்னல் இன்சான் லிரப்பிஹி லகனூத் என்கின்ற இந்த ஆயாவிலே நிச்சயமாக மனிதன் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவன் என்றெல்லாம் சொல்கிறான். அடிப்படையில் இந்த ஆயா எப்படி வர வேண்டும் என்றால், பொதுவான ஓர்டர் நிச்சயமாக மனிதன் இன்னல் இன்சான லகனூதுன் லிரப்பிஹி, தன்னுடைய நன்றி கெட்டவன் அவனுடைய ரப்புக்கு, இவ்வாறு தான் அரபி மொழியிலே வரும். ஆனால் இங்கே லிரப்பிஹி என்பது முற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் இங்கே முற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக. யாருக்கு அவன் நன்றி கெட்டிருக்கிறான்? லிரப்பிஹி, அவனுடைய ரப்புக்கே அவன் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் என்பதை இந்த வார்த்தை பிரயோகம் உணர்த்துகிறது. அது பாரதூரமானது என்பதை காட்டுகின்றது. அதிலே மிக மோசமானது முஷ்ரிக்குகள் செய்யக்கூடிய இணை வைத்தல், ஷிர்க், அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய பாவம். அதற்கு மன்னிப்பு கேட்காமல் ஒருவர் இந்த உலகத்திலே இருந்து பிரிந்தால் மறுமையிலே அல்லாஹ் தஆலா அதனை மன்னிக்கவே மாட்டான். அப்படிப்பட்ட கொடூரமான பாவம். அல்லாஹ் தஆலா இன்னும் உறுதியாக அதை எப்படி சொல்கிறான்? லகனூத், இன்ன என்று உறுதிப்படுத்தி இருக்கிறான். அதே போன்று ல என்ற ஒரு சொல், ஒரு எழுத்தை கடைசியாக கொண்டு வந்து அதை வைத்தும் மிக உறுதியாக இந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றான். எனவே இப்படியான ஒரு செயல் மனிதனுடைய ஆச்சரியப்படத்தக்கது. தன்னை படைத்து பரிபாலிக்கின்ற தனது இரட்சகனுக்கே அவன் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் என்பதை ஆழமாக அது உணர்த்துகிறது. وَإِنَّهُ لِحُبِّ الْخَيْرِ لَشَدِيدٌ என்ற ஆயாவை நாம் சாதாரணமாக சொல்கிற பொழுது எப்படி சொல்லலாம் என்றால், அதாவது அரபு மொழியிலே எவ்வாறு சொல்லலாம் என்றால், இதே அர்த்தத்தை கொடுப்பதற்கு பொதுவான நடைமுறை எப்படி இருக்கும்? இன்னஹு ஷதீதுல் ஹுப்பி லில் கைர், இன்னஹு ஷதீதுல் ஹுப்பி, கடுமையான நேசம் வைத்திருக்கிறான் செல்வத்திலே என்று சொல்லலாம். இன்னஹு ஷதீதுல் ஹுப்பி லில் கைர், செல்வத்திலே கடுமையான நேசம் வைத்திருக்கிறான். ஆனால் இங்கே எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? வ இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத், ஷதீத் என்பது இறுதியாக வந்திருக்கிறது. ஏன் இந்த வார்த்தை பிரயோகம் இறுதியாக வந்திருக்கிறது இந்த சொல் என்றால், ஆயத்துடைய இறுதி எல்லாமே லஷதீத் லஷஹீத் என்று நிறுத்தப்படுவதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அந்த ஆயத்துக்கள் ஒன்றோடொன்று லகனூத், அதனுடைய இறுதி ஒரே மாதிரி வருவதற்காக இவ்வாறு இது பிற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவும் அதே அர்த்தத்தை சரியாக கொடுக்கின்றது. அதே போன்றுதான் இன்னஹு அலா தாலிக லஷஹீத் என்பதிலே ஷஹீத் என்பதை அடிப்படையில் முன்னால் கொண்டு வருவோம். வ இன்னஹு லஷஹீதுன் அலா தாலிக், அதன் மீது அவன் ஷஹீதாக இருக்கிறான். இவ்வாறு தான் அரபு மொழியுடைய பொதுவான அமைப்பு இருக்கும். ஆனால் இங்கே ஷஹீத் என்பது பின்னால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் ஷதீதிலே சொன்னது போன்று அந்த ஆயாக்களுடைய கடைசி
எழுத்துக்கள் ஒரே மாதிரி உடம்பட்டு அது சரியான ஒரு தொனியை அழகான ஒரு தொனியை கொடுப்பதை பார்க்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் அர்த்தத்திலும் ஆழத்தை கொடுக்கின்றது. அதாவது இன்னஹு லிஹுப்பில் கைர் லஷதீத் என்று ஹுப்பல் கைர் என்பது முற்படுத்தப்பட்டிருக்கிறது. பின்னால் வர வேண்டியது இங்கே முற்படுத்தப்பட்டிருப்பது அதிலே கூடுதல் கவனம் எடுக்கப்படும் என்பதை காட்டுகிறது. கூடுதல் கவனம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது செல்வத்தை விரும்புவதிலேதான் அவன் அதிக ஈடுபாடு கொண்டவனாக இருக்கின்றான். அதே போன்று அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், அஃபலா யஅலமு இதா புஅஸிர மா ஃபில் குபூர் வஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர். இங்கே இது ஒரு கேள்வி. எப்படியான கேள்வி? இஸ்திஃபாம் இன்காரி என்று சொல்வார்கள் அரபியிலே. அது கபர்களிலே உள்ளதும் உள்ளங்கரிலே உள்ளதும் வெளிப்படுத்தப்படுகின்ற போது அவன் அறியக்கூடாதா? அவன் அறியாமல் இருப்பது பெரும் தப்பு என்பதுதான் இங்கே சொல்ல வரப்படுகின்ற விடயம். இது எதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்னா, மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான், செல்வத்திலே பேராசை கொண்டவனாக இருக்கின்றான். அதன் விளைவுதான் இது. அவன் இப்படியெல்லாம் இருக்கின்ற இந்த மனிதன் கொஞ்சமாவது அவனுக்கு என்ன நடக்கும் என்பதை சிந்திக்க கூடாதா? மறுமை நாளையிலே கபரிலிருந்து வெளிப்படுத்தப்படுகிற பொழுது, உள்ளங்களிலிருந்து இருப்பவை வெளிப்படுத்தப்படுகிற பொழுது அவன் இதனை சிந்திக்க கூடாதா என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மேலே உள்ள விடயத்துக்கும் கீழே உள்ள விடயத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இவ்வாறு எதிர்காலத்திலே மறுமையிலே நடக்கும் என்பதை அவன் எவ்வாறு மறந்து வாழ முடியும் என்கின்ற ஒரு ஆச்சரியத்தக்க விடயமாக அல்லாஹு தஆலா இந்த ஆயாவுடைய தொனியிலே முன்வைத்திருக்கின்றான். அதே போன்று அது ஒரு கடுமையான எச்சரிக்கை. இவ்வாறு மறுமையிலே நடக்கின்ற பொழுது அவன் என்னால் என்ன செய்ய முடியும்? ஏன் இவ்வாறு மோசமான செயல்களை அவன் செய்து கொண்டிருக்கின்றான்? வஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர் என்பதிலே உள்ளங்களில் உள்ளது வெளிப்படுத்தப்படும் போது என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், எங்களுடைய உடல் உறுப்புகளால் நாங்கள் செய்கின்ற செயல்கள், சொல்லுகின்ற வார்த்தைகள், இவெல்லாவற்றுக்கும் அடிப்படை உள்ளங்கள் தான். உள்ளங்களிலிருந்து தான் அது வெளிப்படுகிறது, அங்கிருந்து தான் தூண்டப்படுகிறது. உள்ளத்திலே தூண்டப்படாவிட்டால் உடல் உறுப்புகளினால் அது வெளிப்பட மாட்டாது. எனவே உள்ளங்கள் பாவங்களுக்கு அடிப்படை, நன்மைகளுக்கும் அதுதான் அடிப்படை. அல்லாஹு தஆலா சத்தியத்தை, அதாவது சாட்சியை மறைக்க கூடாது என்று ஒரு இடத்துல சொல்லிவிட்டு சூரத்துல் பக்ராவிலே 283வது ஆயாவிலே ஆசிமுன் கல்பு, ஆசிமுன் கல்பு, அவனுடைய உள்ளம் பாவியாக இருக்கிறது, பாவம் செய்யக்கூடியதாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. யார் சத்தியத்தை மறைக்கின்றார்களோ, வமன் யக்துமுஹா ஃபஇன்னஹு ஆசிமுன் கல்பு, அவனுடைய உள்ளம் பாவியாக இருக்கிறது. ஏன்? அவனுடைய உள்ளம் தான் அதை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று நல்லவர்களை, மூமின்களை பற்றி சொல்கிற பொழுது வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்குகின்றன, அஞ்சுகின்றன, அல்லாஹ்வுக்கு பயப்படுகின்றன என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உள்ளங்கள் தான் எங்களுடைய செயல்பாடுகளுக்கு அடிப்படை என்பதை அது உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு விடயம், இன்ன ரப்பஹும் பிஹிம் யௌமைதின் லஹபீர் என்கிற இறுதி ஆயாவிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர்களுடைய ரப் அவர்களை பற்றி அந்த நாளில் நன்கறிபவன். எதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா இதை சொல்லியிருக்கிறான்? அதற்கு முன்னால் அவர்கள் அறியக்கூடாதா? கப்றுகளிலே உள்ளவை வெளிப்படுத்தப்படும் பொழுது, உள்ளங்களில் உள்ளது வெளிப்படுத்தப்படும் பொழுது, காண்பிக்கப்படும் பொழுது அவர்கள் அறியக்கூடாதா என்று சொல்லிவிட்டு, ஏன் அவர்கள் அதை அறிய வேண்டும்? ஏனென்றால் அவர்களுக்கு கபர்களிலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட பிறகு, உள்ளங்களில் உள்ளவை வெளிப்படுத்தப்பட்டதற்கு பிறகு என்ன இருக்கிறது? விசாரணை இருக்கிறது, கடுமையான விசாரணை இருக்கிறது என்பதை இது உணர்த்துகிறது. இன்ன ரப்பஹும் பிஹிம் யௌமைதின் லஹபீர், அவர்களுடைய ரப்பு அவர்களை பற்றி அன்றைய நாளில் நன்கறிந்திருப்பான். அன்றைய நாள் விசாரணை இருக்கிறது என்பதை இது உணர்த்துகிறது. முன்னால் சொன்னதற்கு விளக்கமாக இது இருக்கிறது. ஏன் அறிய வேண்டும்? கப்ரில் இருந்து அவர்கள் எழுப்பப்படும் பொழுது உள்ள அதற்கு பிறகு அவர்களுக்கு ரப்பு அங்கே அவர்களுக்கு தண்டனை கொடுக்க இருக்கிறான்.
அல்லது நான் கூலி கொடுக்க இருக்கிறான். அந்த ஆயாவில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். இன்ன ரப்பஹும் பிஹிம் யௌம இதின் லஹபீர். அடிப்படையில் எப்படி வர வேண்டும்? இன்ன ரப்பஹும் லஹபீருன் பிஹிம், இன் ரப்பஹும் ஹபீரும் பிஹிம் யௌம இதின். ஆனால் பிஹிம் என்பது முற்படுத்தப்பட்டிருக்கிறது. காரணம், அவர்களை பற்றி தான், வேறு யாரை பற்றியும் அல்ல. அவர்களுடைய ரப்பு அவர்களை பற்றி இவ்வாறு முற்படுத்தப்படுவதன் மூலமா அரபு மொழியிலே அது எந்த அர்த்தத்தை கொடுக்கிறது என்றால், அவர்களை பின்னால் வர வேண்டிய ஒன்றை முற்படுத்தப்படுவதனால் அவர்களை பற்றி, வேறு யாரையும் அல்ல, அவர்கள்தான் அங்கே நாட்டம், அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள், அவர்களை பற்றி நன்கறிந்தவனாக இருக்கிறான். அதே போன்று லஹபீர் என்கின்ற அந்த சொல் கடைசியாக வருகின்ற பொழுது குர்ஆன் ஆயத்துக்களுடைய அந்த முடிவுகள் ஒரே மாதிரியாக குபூர், சுதூர், ஹபீர் என்ற ராவிலே முடிகின்றது. இதுவும் ஒரு குர்ஆனுடைய அமைப்பு. இவ்வாறு அல்லாஹு தாலா தன்னுடைய அருள்மறை குர்ஆனை, தன்னுடைய வார்த்தைகளை மிக நுணுக்கமாக அமைத்திருக்கின்றான். நுணுக்கமாக அல்லாஹு தாலா பேசி இருக்கின்றான். குர்ஆனிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்கின்றன. அறிஞர்கள் ஒவ்வொரு விதத்திலும் அவற்றை பேசியிருக்கின்றார்கள். அல்லாஹு தாலா எங்களுக்கு குர்ஆனை பற்றிய அறிவை அதிகமாக்கி தர வேண்டும். அதன் மூலம் எங்களை பயனடைய செய்ய வேண்டும். நாளை மறுமையிலே அல்லாஹுடைய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைவதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். وآخر دعوانا الحمد لله رب العالمين. جمعية الدعوة والإرشاد وتوعية الجاليات بأبها، بالدعوة نحيا.